மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. மறைந்த முதலமைச்சர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? அருகே இருக்கக்கூடிய கலைஞர் சிலையை முன்னாள் கர்நாடக தரப்பட்ட அந்த அமைதி ஊர்வலம் மெரினாவுள்ள அண்ணா சமாதி நடைபெறும். அங்கு வருகிறார்கள். குறிப்பாக 57வது நினைவு நாளை வந்துட்டு முதல்வர் நேற்றே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அண்ணா வழியில் அயராது உழைப்போம் வெல்வோம் என்று அவர் சொன்ன லெட்டர்ல பாத்தீங்கன்னா உயிரிழந்த உயிர் எழுது பேரங்க பிறந்த அண்ணா நினைவு நாள் மடல் அப்படின்னு பேட்டி அளித்தார். அதாவது குறிப்பாக தாய்க்கு பெயர் சூட்டி மகிழ்ந்த அணையம் என்ற பெருமைக்குரியவர். நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய பெருமாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த மக்களுக்கான அரசியல் இயக்கத்தை 1949ஆம் ஆண்டு தொடங்கி 18 ஆண்டுகள் மக்கள் பேராதரவுடன் திமுக கழகத்தை அறிவியவர். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்பது பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழி. மக்களிடம் மக்களோடு வாழ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு சென்ற தொடங்கு என்பது அண்ணா நமக்கு வந்த அரசியல் பாதை. தன்னுடைய ஆட்சி காலத்தில் உலகம் இயக்கம் என்னும் 2வது உலக தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்தி இடைமறியாத திருமணத்துக்கு சட்டம் ஏற்படுத்தி இறங்கி தமிழ்நாட்டில் என்றைக்கும் இந்திய இடமில்லை என்ற வகையில் தமிழ் ஆங்கிலம் என்ற நிரூபண கொள்கையை நிலைநாட்டி தமிழ்நாடு என்ற மாநிலத்திற்கு பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசின் இலக்கினை வாய்மையே வேண்டும் என்ற தமிழை இடம்பெற செய்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறப்பு மிக்க அரசை 2 ஆண்டுகள் கூட முழுமையாக இருக்க வேண்டும். கொடிய புற்றுநோய் காரணமாக வேண்டும். அண்ணனை படித்துக் கொண்டது கலைஞர்கள் தமிழ்நாடு கலைஞர் கழகத்தினர் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அலைகடல்ல சிறந்த தமிழர்கள் அது உலக சாதனை அளவாக கூடிய வகையில் அமைந்து அண்ணாவை இழந்துவிட்ட கழகத்துக்கு தமிழ்நாடு நெருக்கடி அது இந்த மாநிலமே கலைஞர் நினைவுதான். கழகத்தை இணையத்திலும் ஆட்சியிலும் தொழில் சுமந்தவர் தலைவர் முத்தம் கலைஞர் தெரிவித்தார். மேலுமே வந்து அவர் அந்த கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, தன் உயிரினும் மேலான அன்புடன் படுத்துவதை நமக்கு 5 கலைஞர் அதில் முதல் முழக்கம் அண்ணா வழியில் அயராது உழைப்போம். இதை தொடர்ந்து இது போல நீண்ட ஒரு பெரிய கடிதத்தை நேற்று எழுதியிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அண்ணா சமாதியில் மெரினாவுள்ள அண்ணா சமாதியை பிரச்சாரித்திருக்கிறார்கள். நான் எப்படி சொன்னேன், இதை தொடர்ந்து பல இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதே போல கோயில் சமபந்திதம் குறிப்பாக ஏழை மக்கள் அனைவரும் சமபந்திதத்தை அமைச்சர்கள் மற்றும் பல இடங்கள் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.